Hi guys, welcome back to our channel. In the video la nama edha patti paaka porom appadina nammaloda complete command line course of Linux la cd and pwd அப்படிங்கற basic file system commands பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த cd அப்படிங்கற கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினா டெர்மினல்ல நாம ஒரு டைரக்டரியில இருந்து இன்னொரு டைரக்டரிக்கு மூவ் ஆகிறதுக்கு cd அப்படிங்கற கமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படினா சேஞ்ச் டைரக்டரி, அதாவது ஒரு டைரக்டரியில இருந்து இன்னொரு டைரக்டரி மாறறதுக்கு cd அப்படிங்கற கமெண்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. pwd அப்படினா என்ன அப்படினா print the name of the current working directory. நம்ம கரண்டா எந்த டைரக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ அதோட நேமை நமக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்காக pwd அப்படிங்கிற கமெண்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா print working directory. இதுதான் pwd அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் அல்லது present working directory அப்படின்னு சொல்லுவாங்க. cd and pwd கமெண்ட் அப்படிங்கிறது என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அத லைவா நம்ம டெர்மினல்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இத நம்ம GUI ல யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டரை ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ் இந்த மாதிரியான ஃபோல்டர்ஸ் இருக்கு. இத நான் டபுள் கிளிக் பண்ணி உள்ள போய்க்கிறேன். இதுல TheTamilBlackHat அப்படிங்கிற நம்ம சேனலோட ஃபோல்டர் இருக்கு. அதுக்குள்ள Linux அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுக்குள்ள complete command line course அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுக்குள்ள சில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. email scraper.py, mouse file, rename.sh அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கு. subdomain finder.py அப்படிங்கிற ஒரு ஃபைல். இதே நம்ம டெர்மினலை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான டைரக்டரிஸ்க்குள்ள நாம எப்படி என்டர் ஆகிறது GUI இல்லாம அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். டெர்மினல் ஓபன் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு டெர்மினல் இப்போ ஓபன் ஆயிடுச்சு. இப்போ நான் கரண்டா எந்த டைரக்டரிக்குள்ள இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா pwd அப்படிங்கிற கமெண்ட்டை வந்து பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணோன்னா எனக்கு ரூட் அப்படிங்கிற டைரக்டரிக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் எனக்கு தேவை என்ன அப்படின்னா இங்க இருக்கிற லினக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள கமாண்ட் லைன் கோர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள நான் வந்து உள்ள போகணும். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா cd அப்படிங்கிற கமெண்ட் வந்து யூஸ் பண்றேன். cd அப்படின்னா என்ன, சேஞ்ச் டைரக்டரி அப்படிங்கறதா இந்த கமெண்டோட ஃபுல் ஃபார்ம். அதோட ஒர்க்கும் அதுதான். ஒரு டைரக்டரியில இருந்து இன்னொரு டைரக்டரிக்கு மூவ் ஆகிறதுக்கு இந்த cd அப்படிங்கிற கமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து வந்து நான் எங்க போகணும் அப்படின்னா ஹோம் அப்படிங்கிற டைரக்டரிக்கு மூவ் ஆகிக்கிறேன். அடுத்து என்னோட யூசர் நேம் என்னன்னா காலி அப்படிங்கிற யூசர் நேம். அடுத்து நீங்க ஒரு டேப் பிரஸ் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட் ஆயிரும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப், டவுன்லோட்ஸ், பிக்சர்ஸ், டெம்ப்ளேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த கம்ப்ளீட் கமாண்ட் லைன் கோர்ஸ் அப்படிங்கிறது எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா நமக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கு. இப்ப நான் வந்து எதுக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள போகணும். அதனால டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கறத டைப் பண்றேன். சாரி, இங்க டைப் ஆயிடுச்சு போல. இதை நான் ஃபுல்லா கூட டைப் பண்ண வேணாம். ஜஸ்ட் இது நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 or 3 லெட்டர்ஸ் மட்டும் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் டேப் பிரஸ் பண்ணா போதும். அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து ஆட்டோ ஃபில் ஆயிடும். ஜஸ்ட் நான் என்டர் பிரஸ் பண்றேன். என்டர் பிரஸ் பண்ணோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள போயிருச்சு. ஆனா எனக்கு தெரியல இப்போ வந்து கரண்டா நான் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கிறேனா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்க என்ன கமெண்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னா ls அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்றேன். இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, லிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். லிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டைரக்டரிக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வரிசைப்படுத்தி காட்டும். அதுதான் அந்த கமெண்டோட ஒர்க்கு. இதை பத்தின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் வேற வீடியோல போடுறேன். இப்போ ls அப்படின்னு டைப் பண்றேன். டைப் பண்ணோன்னே இந்த TheTamilBlackHat அப்படிங்கிற ஃபோல்டர் நேம் நமக்கு காமிக்குது. இங்கேயும் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள TheTamilBlackHat அப்படிங்கிற ஃபோல்டர் தான் இருக்கு. அடுத்து வந்து நான் வந்து இதுக்குள்ள GUI மூலியமா உள்ள போய்க்கிறேன்.
இது வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழ் பிளாக் ஹேட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள லினக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கு. இப்போ நான் வந்து டெர்மினலை யூஸ் பண்ணி சிடி கமாண்டை யூஸ் பண்ணி லினக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு நான் போகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சிடி அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துட்றேன். அடுத்து வந்து இப்போ நம்ம லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தமிழ் பிளாக் ஹேட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருந்துச்சு. அதனால நான் தமிழ் பிளாக் ஹேட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் நேம் கொடுக்குறேன். அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா லினக்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கு. அதுக்கு அந்த தமிழ் பிளாக் ஹேட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள லினக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கு. நான் வந்து லினக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் போகணும். அதுக்காக நான் லினக்ஸ் அப்படிங்கறத டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 3 லெட்டர் டைப் பண்ணி டேபை ப்ரெஸ் பண்ணோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ கம்ப்ளீட் ஆயிடுது. தென் என்டரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா லினக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள போயிடுச்சு. இங்க கிராஃபிக்கல் யூசரா த கம்ப்ளீட் கமாண்ட் லைன் கோர்ஸ் அப்படிங்கறது GUI-ல காமிக்குது. இங்க நமக்கு எதுவுமே காமிக்கல. டெர்மினலை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு டைரக்டரிக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ஸை வந்து நமக்கு வரிசைப்படுத்தி காட்டணும், அதாவது லிஸ்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னா அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ls அப்படிங்கிற கமாண்டை கொடுத்துட்டு நான் என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே த கம்ப்ளீட் கமாண்ட் லைன் கோர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு காமிச்சிருச்சு. இந்த டைரக்டரி நேம் GUI-ல பார்க்குற டைரக்டரியும் இந்த டைரக்டரியும் ஒன்று தான். அடுத்து நான் வந்து த கம்ப்ளீட் கமாண்ட் லைன் கோர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள உள்ள போக போறேன். அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னா சிடி அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி அடுத்து அந்த என்ன ஃபோல்டருக்குள்ள போக நினைக்கிறேனோ அந்த ஃபோல்டர் நேமை டைப் பண்றேன். ஒரு 3 லெட்டர் டைப் பண்ணிட்டு டேபை ப்ரெஸ் பண்ணோடனே எனக்கு ஆட்டோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்றேன். என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே அந்த ஃபோல்டருக்குள்ள எனக்கு போயிடுச்சு. அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் என்னன்னு பாக்குறதுக்கு ls டைப் பண்றேன். ls டைப் பண்ணோடனே எனக்கு அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே காமிச்சிருச்சு. ஓகே, இது கரெக்ட் தானா அப்படின்னு செக் பண்றதுக்கு நான் GUI-ல வந்து கம்ப்ளீட் கமாண்ட் லைன் கோர்ஸ்ங்கிற ஃபோல்டர் டபுள் கிளிக் பண்ணி உள்ள போய்க்கிறேன். பாத்தீங்கன்னா எனக்கு பேசிக் ஃபைல் சிஸ்டம் கமாண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு 4 ஃபைல் இருக்கு. 3 ஃபைல் ஒரு ஃபோல்டர் இருக்கு. எனக்கு இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கமாண்ட் லைனை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள என்டர் ஆகிட்டேன். அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா 3 ஃபைல் ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கிராஃபிக்கலாவும் யூஸ் பண்ணி ஒரு ஃபோல்டருக்குள்ள என்டர் ஆகி போய்க்கலாம். அடுத்து வந்து கமாண்ட் லைனை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லாம ஃபோல்டருக்குள்ள மூவ் ஆகி போய்க்கலாம். ஆனால் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ங்கிறது நம்மளோட யூசர் வந்து சிரமப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வச்சிருக்காங்க. ஆனால் லினக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பியூர் கமாண்ட் லைன் பேசிஸ் தான் வந்து அதோட பவரே. அந்த கமாண்ட் லைன் தான் அந்த லினக்ஸோட பவரே இருக்கு. GUI வந்து நம்மளோட யூசர்ஸ்க்காக நம்ம சிரமப்படக்கூடாது, ஒரு சில பிகினர்ஸ் அல்லது ஸ்டார்டர்ஸ் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படிங்கறதுக்காக தான் GUI வச்சிருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ்டு யூசர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே CI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து இந்த கண்டினியூஸா இந்த தமிழ் பிளாக் ஹேட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள லினக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள கம்ப்ளீட் கமாண்ட் லைன் கோர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கு. இப்போ நான் 1 ஸ்டெப் பேக் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சிடி அப்படிங்கிற கமாண்டை டைப் பண்ணி ஜஸ்ட் டபுள் டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ஸ்டெப் பேக் போயிடும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ கம்ப்ளீட் கமாண்ட் லைன் கோர்ஸ்ல இருந்து பேக் வந்து அந்த லினக்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள நம்ம இருக்கோம். இன்னும் 1 ஸ்டெப் பேக் போகணும் அப்படின்னா சிடி அப்படிங்கிற கமாண்டை ப்ரெஸ் பண்ணி ஸ்பேஸ் டபுள் டாட் அடிச்சீங்கன்னா ஜஸ்ட் 1 ஸ்டெப் பேக் போகும். 1 ஸ்டெப் பேக் போச்சுன்னா லினக்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள இருந்து பின்னாடி வந்து தமிழ் பிளாக் ஹேட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கு. இதுல இருந்து இன்னும் பின்னாடி போகணும் அப்படின்னா சிடி அப்படிங்கிற டைப் பண்ணி ஜஸ்ட் ஒரு டபுள் டாட் அடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 1 ஸ்டெப் பின்னாடி போய்கிட்டே இருக்கும். சிடி இந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இது உங்களை வந்து எங்க கூட்டிட்டு போகும் அப்படின்னா உங்களோட ஹோம் டைரக்டரிக்கு வந்து உங்களை வந்து கூட்டிட்டு போகும். PWD கமெண்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் வந்து கரண்ட்லி எந்த டைரக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக PWD அப்படிங்கிற கமெண்டை யூஸ் பண்றேன். என்டர் பிரஸ் பண்ணோடனே எனக்கு வந்து /root அப்படிங்கிற ரிசல்ட் வந்து காமிச்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து /root அப்படிங்கிற டைரக்டரிக்குள்ள தான் இருக்கேன். cd ஹைஃபன் அப்படிங்கிற கமெண்ட் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து 1 ஸ்டெப் பேக் போகாம நம்ம வந்து ப்ரீவியஸா எந்த டைரக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த டைரக்டரிக்கு வந்து நம்மளை வந்து கூட்டிட்டு போகும். அதுதான் வந்து cd ஹைஃபனோட வேலை. இப்போ நான் என்டர் பிரஸ் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நான் வந்து ஹோம் காலி டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ப்ரீவியஸ் டைரக்டரிக்கு என்னை வந்து கூட்டிட்டு போயிருச்சு.
மறுபடியும் என்ன பண்றேன் cd ஹைஃபன் பிரஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரூட் அப்படிங்கிற நம்ம வந்து ஹோம் ஃபோல்டருக்கு நம்மள வந்து கூட்டிட்டு வந்துருச்சு. இதுதான் வந்து cd ஹைஃபனோட வேலை. cd ஹைஃபன் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் டைரக்டரியில வந்து என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த டைரக்டரிக்கு வந்து நம்மளை கூட்டிட்டு போகும். cd ஸ்பேஸ் டபுள் டாட் வந்து நம்மளோட பேரண்ட் டைரக்டரி. இப்போ வந்து ஒரு டைரக்டரிக்கு மேல என்ன டைரக்டரி இருக்கோ அந்த டைரக்டரிக்கு நம்மளை கூட்டிட்டு போகும். அடுத்து cd இந்த சிம்பிள் பேர் வேற எனக்கு தெரியலங்க. இந்த சிம்பிள் ஓகேவா, cd இந்த சிம்பிள் வந்து நம்மளை வந்து ஹோம் டைரக்டரிக்கு வந்து கூட்டிட்டு போகும். கரண்டா நம்ம எந்த டைரக்டரியில இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக pwd அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணி டைப் பண்ணி என்டர் பிரஸ் பண்ணா போதும். அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம எந்த டைரக்டரியில் இருக்கோமோ அந்த நேம் வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கும். ஓகே ஓகே கைஸ், ஃபைனலா ஒன்ஸ் பார்த்துருவோம். cd அப்படிங்கிறது வந்து ஒரு டைரக்டரியில இருந்து இன்னொரு டைரக்டரிக்கு சேஞ்ச் ஆகிறதுக்காக இந்த கமாண்டை யூஸ் பண்றோம். cd ஸ்பேஸ் டபுள் டாட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் பின்னாடி ஒரு பேரண்ட் டைரக்டரிக்கு மூவ் ஆகிறதுக்கு அந்த cd டபுள் டாட்ங்கிறது யூஸ் ஆகுது. அடுத்து cd அந்த சிம்பிள் நேம் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட ஹோம் டைரக்டரிக்கு வந்து நம்மளை வந்து மூவ் பண்ண வைக்கும். அடுத்து cd ஹைஃபன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ரீவியஸா என்ன டைரக்டரியில ஒர்க்கிங் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த டைரக்டரிக்கு நம்மளை வந்து கூட்டிட்டு போகும். அடுத்து pwd அப்படிங்கிற கமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம கரண்டா எந்த டைரக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக pwd அப்படிங்கிற கமெண்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த லைக் பட்டன், ஷேர் பட்டன், பெல் பட்டன் எல்லாத்தையும் வந்து அமுக்கி விட்டுருங்க. ஓகே காய்ஸ், டேக் கேர், பாய்.